Hi guys, welcome back PLA Group Academy. ஸோ நாம இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2015 தொடர்ச்சியான வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எது சம்மந்தமானு சொன்னால் 2015ஆம் ஆண்டு பார்ட் 1ல் வந்து பி பார்ட்டில் நடைபெற்ற ரெண்டாவது கேள்வி. அதாவது ரெண்டாவது கேள்வின்னு சொல்லிக்கல இந்த கேள்வி என்ன சம்பந்தமாக வந்திருக்குன்னு சொன்னால் மொத்தமாகவே பரப்பளவு சம்பந்தமான கேள்வியாக இருக்கு. ரைட். அப்ப முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னமான கேள்வியை நாங்க பார்த்துருந்தாங்க. இப்ப பாக்க ரெண்டாவது கேள்வி பரப்பளவான கேள்வி. சோ அடுத்த கேள்வி எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டரா தான் இந்த கேள்வி எங்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்டு தந்திருக்கப்படும். அதாவது 10ஆம் ஆண்டு கேள்விகள்ல இருந்து வரப்படுற கேள்விகளா இருக்க போற பி பார்ட்ல இருக்கிற பெரும்பான்மையான கேள்விகள். ரைட். அப்ப அந்த வகையில வந்து நாங்க என்ன செய்யறோம், ரெண்டாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா உருவில் என்ன சொல்லி ஒரு உருவம் எங்களுக்கு வரைஞ்சிருக்காங்க. ஸோ எடிட்டர் வந்து என்ன செய்யணும்னா வீடியோஸ்ல வந்து என்ன செய்யுங்க அந்த கேள்வியை வந்து போட்டுக்கொள்ளுங்க. ரைட். மற்ற என்ன செய்யுங்க வீடியோவில் வந்து பேப்பர் நீங்கள் பார்த்து எடுக்க முடியலன்னு சொன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிஎஃப் லிங்க் இருக்கு அண்ட் வந்து பழைய வீடியோக்கான லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ மறக்காம என்ன செய்யுங்க பழைய வீடியோஸ்களையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு பூரணமான ஒரு மார்க்ஸை வந்து எடுக்க முடியும். பூரணமான மார்க்ஸ் என்றது 100 மார்க்ஸ். அதைத்தான் நாங்கள் டார்கெட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போயிருக்கோம். ஸோ எல்லாராலையுமே வந்து இந்த இடத்துல வந்து 100 மார்க்ஸ் எடுக்க முடியும். உன்னாலையும் வந்து 100 மார்க்ஸ் எடுக்க முடியும். தவறாம கொள்ளாம ஒவ்வொரு வீடியோவையும் நீ பார்த்துட்டு வா. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு வீடியோலையும் வந்து என்னென்ன மாதிரி இருக்குமென்ற விஷயம் எல்லாமே சொல்லப்பட்டு உங்களுக்கு என்ன செய்யுது விளங்கப்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ மறக்காம என்ன செய்யுங்க ஒரு வீடியோக்கு என்ன செய்யும் மிஸ் பண்ணாம கொள்ளாம பார்த்துக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும் இதே வந்து நான் அடுத்த பேப்பர் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போதும் அந்த பேப்பர்ல இருக்கீங்க உங்களுக்கு என்ன சேம் கொஸ்டின் வந்து அப்படியே அச்சசல அதே மாதிரி வரைக்கல உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சொன்னா ரைட் இந்த கேள்வி அங்க பார்த்துருக்கமே இங்க பாக்குறமே அதான் இந்த கேள்வி அங்க தெரிஞ்சதே அப்ப இங்க வருது. சோ ஒரே மாதிரி தான் கேள்வி இருக்கு, நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கு. அப்ப எனக்கு வர்ற எக்ஸாம் பேப்பர் என்ன ஒரே மாதிரி தான் கேள்வி இருக்க போது நம்பர் மட்டும் தான் மாறி இருக்க போகுது. அந்த கன்சென்ட் எனக்கு வந்துடுறேன் நீ வந்துடுறேன். ஸோ என்ன செய்யறேன் மறக்காம கொள்ளாம என்ன செய்யுங்க தொடர்ச்சியாக எல்லா வீடியோவும் பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருக்கணும்னு சொன்னா என்ன செய்யுங்க சொன்னா லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி மறக்காம கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஃபீட்பேக்கை பார்த்து என்ன மாதிரி வீடியோ இருக்குன்னு. ரைட். அவ கேள்விக்குள்ள போவோம். உருவில் 4 சம பகுதிகளாக கொண்ட ஒரு சுவர் அலங்காரம் காட்டப்பட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியானது ABCQ எனும் பூவிதழ் வடிவமுள்ள பகுதிகளை உள்ளடக்கி இருக்கான். ஒரு பக்க நிலம் 14 சென்டிமீட்டர் உள்ள ABCD என்ற ஒரு சதுரமாகவும் இங்கு ABCD AQC D, B ஆக உள்ள 6 சிறைகளாகுமா சொன்னாங்க. முறைய D, B ஆக உள்ள 6 சிறைகளாகுமா. பின்மன கணிப்புகளுக்கு பைகின்ற பெருமானம் 22 என கொள்ள சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சோ நாம என்ன செய்யணும் படத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம், அதுக்கு பிறகு கேள்விகளை போவோம். படம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இருக்காரு எங்களுக்கு தானே. படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 4ஆ பிரிச்சு வச்சாங்க. சமனா என்ன செய்யலாம் 4ஆ பிரிச்சு வச்சாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா பூவிதழ் வடிவம். அதாவது இதுல கீரைக்கு உங்களுக்கு விளங்குது என்ன எங்களுக்கு இதுல பாருங்க எங்களுக்கு ஒரு பில் வந்திருக்கு. அப்படி இங்கால பாத்தீங்கன்னா அரைவட்ட பில் மாதிரி இருக்காரு எங்களுக்கு. அதே மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னா இங்கே இவங்களுக்கு அதே மாதிரி தான் என்ன செய்யலாம் திருப்பி இங்கேயும் இருந்து ஒரு வில்ல கீறாங்க, அந்த வில்ல கொண்டு வந்து இங்க முடிக்கிறாங்க தான். ரைட். இங்கேயும் இருந்து ஒரு வில்ல கீறாங்க தான், அந்த வில்ல கொண்டு இங்க முடிக்கிறாங்க தான். இங்கேயும் இருந்து வில்ல கீறாங்க. அப்ப இந்த வில்ல கொண்டு முடியும். அப்ப இந்த வில்லுக்குள்ள நாங்க பார்த்தோம் எத்தனை அரைவட்ட வில் இருக்குன்னு சொன்னா 1 2 3 4 அரைவட்ட வில் இருக்கு. சோ 2 வட்டத்தின அதாவது 2 வட்டத்தின சுற்றளவை கண்டோம்னு சொன்னா இந்த மொத்த நீளத்தையுமே நாங்க எடுக்கலாம். ஆனா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, சில ஈஸியாவும் நாங்க கண்டுபிடிக்கலாம். நார்மலா எங்களுக்கு என்ன இந்த மாதிரி டைப்ல ஓகே 2 வட்டம்ன்றது ஒரு ஈஸியான மெத்தட் தான். அப்ப அதே மாதிரி நாங்க இப்படி படம் இருக்கே எங்களுக்கு என்ன செய்யணும்னா காய்ச்சி மூச்சா இருக்கிறதால வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா விலகி கொள்ளாது. சும்மாவே நம்மளுக்கு என்ன செய்யாது கேள்வியில கணிதத்தை பார்த்தாலே சுத்தமா விலகி கொள்ளாது. இதுல பார்த்தோம்னா இப்படி படம் இருக்கேங்கள இன்னத்தரா பிடிக்கிறது அங்கால புகுதல் இங்கால புகுதல் அங்கால இங்கால என்ன கர்மாந்திரம் பண்ண மாதிரி தோணும். ஆனா நாங்க ஒவ்வொன்று அக்யூரேட்டா பார்த்தோம்னா சின்ன விஷயமா இருக்கு. நீங்க பாருங்க என்ன நடக்கணும்னா இதுல பாருங்க ஒரு கால் வட்டம் இருக்காரு. அந்த கன்செப்ட் உனக்கு தெரிஞ்சா காணும். இது ஒரு கால் வட்டம். அதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னா இதுக்குள்ளால எங்களுக்கு ஒரு முக்கோணி என்ன செய்ய அடிச்சு இது ஒரு முக்கோணி. அப்ப பாரு இந்த கால்வட்டத்தின் மொத்த பரப்பளவு இந்த முக்கோணின பரப்பளவை கழிச்சு விட்டோம்னு சொன்னா இந்த பரப்பளவு வருவார், இந்த சின்ன துண்டு பரப்பளவு வருவாருன்ற ஒரு ஐடியா உனக்கு இருக்குமென்று சொன்னா காணும். மிச்ச கேள்விகள் எல்லாம் என்ன செய்யலாம் வடிவா நீ தெளிவா தெரிஞ்சு கொள்ளலாம். சோ நாம இப்ப கேள்விக்குள்ளுக்கு போவோம்னாங்க. அதுக்கு மேல ABCD குறிப்போம். அதாவது ஏயாம் பியாம் சியாம் டியாம். அதே மாதிரி இவர் பியாம் இவர் கியூஆம் அம்பிட்டு தான் எங்களுக்கு. அதுக்கு அப்ப கேள்வியை பாருங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா முக்கோணி ABCன்ற பரப்பளவு தம்பி எங்க கவனிச்சு கொள்ள வடிவா இவர் வந்து 14 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. முக்கோணி ABC என்ற பரப்பளவோட அங்க இருக்கார், ABC இங்க இருக்கார். இந்த முக்கோணின பரப்பளவு
சோ உனக்கு தெரியும் என்ன முதலாவது கேள்விக்கு அரை தர முக்கோண பரப்பளவு என்ன அடிதர அடி எவ்வளவு எங்களுக்கு இது செங்குத்தன்றதால நீ இவரை அடியா எடுத்தாலும் சரி இவரை அடியா எடுத்தாலும் சரி ரெண்டுமே எங்களுக்கு அடியா தானே. அப்ப இவர் சதுரமாம் அப்ப இவரும் எங்களுக்கு 14 தான். அப்ப அரை தர அடி வந்து 14 தர செங்குத்தியரம் எங்களுக்கு என்ன 14ஆகத்தான் இருக்க போற. ஓகேயா? அப்ப சுருக்கி எடுப்பண்ணாங்க என்ன நடக்க போகுது சென்டிமீட்டர் அந்த விஷயங்களை வடியா பூர்ணமாக போட்டுக்கொள்ள வேணும். இதுல சென்டிமீட்டர் நான் போடல ஆனா நீங்க என்ன செய்ய சென்டிமீட்டரை போட்டுக்கொள்ளணும். சுருக்குவா என்ன எங்களுக்கு 7. சோ நாங்க பெருக்கி எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன 7 நாங்க 28 8 எழுதி 2 மிச்சம் 7 உண்டு 7 7 2 9 98 என்ன இருக்க போற சென்டிமீட்டர் வர்க்கமா இருக்க போகுது இந்த முக்கோணின பரப்பளவு. சரியான? அப்ப முக்கோண பரப்பளவு எங்களுக்கு முடிஞ்சது. அதுக்கு கீழே பாருங்க பிள்ளை நீ குழம்ப கூடாதுக்காகவே ஆர்எஸ்ஐ ஏக்யூசிபி இந்த பரப்பளவாம். ஆர்எஸ்ஐ ஏக்யூசிபி அப்ப இந்த என்ன சொல்றாங்க இது ஒரு கால்வட்டம். பாருங்க கால்வட்டத்தின் ஆர்எஸ்ஐன்னு சொல்றாங்க. அப்ப கால்வட்டம் என்ன எங்களுக்கு நேரடி ஆர்எஸ்ஐன்னு சொல்றதால ஆர்எஸ்ஐக்கான சாம்பாட்டை போட்டு செஞ்சாதான் எங்களுக்கு மார்க்ஸ் வருவார். கால்னு சொல்லி நாங்க போட்டோம்னு மேல ஸ்டெப்ஸுக்கு எங்களுக்கு என்ன மார்க்ஸ் இல்லாமலும் போக முடியும். அப்ப ஆர்எஸ்ஐன்னு சொன்னால நாங்க என்ன செய்ய போறோம் ஆர்எஸ்ஐ சாம்பாடு என்னது 360 மேல் தீட்டா தர என்னவா இருக்கும் பரப்பளவு சாம்பாடு பையார் வர்க்கம். தீட்டாவின் 360 பையார் வர்க்கம். அப்ப தீட்டா என்றவர் என்ன கோணம் என்று சொன்னா எங்களுக்கு 90 பாக. அப்ப என்ன செஞ்சாலும் சைட்ல எழுதி கொள்றேன் 90/360 தர பைக்கு பல 22/7 ஆரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதேதான் 7 தர 7 ஆரை வந்து 7 தர 7 இருக்க போறேன். சுருக்கணும்னு சொன்னா இப்ப சுருக்கி விடுங்க 1 4 வருவார் எங்களுக்கு 7 மணி சுருக்கப்படும். சுருக்கி சொன்னா 11 கீழே பாத்தீங்கன்னா 2 இருக்க போறேன். பெருக்கினா 77/2 இருக்க போறேன் 77/2. அப்ப நான் சுருக்கி போட்டு கொடுக்க போவேன் சொன்னா பாட் என்ன எங்களுக்கு செகண்ட் பார்ட்டிகள் தானே. சோ எங்களுக்கு நிகழ்ந்தவன்னு சொல்லி சுருக்காக கொடுக்கறது பிரச்சனை இல்லை. நாங்க இவர் தசத்துல கொடுக்க பாப்போம். அவ சுருக்கி சொன்னா என்ன வரப்போது எங்களுக்கு 3 6 மிச்சம் உண்டு அப்ப 17. அப்ப 8 16 மிச்சம் உண்டு அப்ப தசம் குத்தினா 10 5 10 38.5 எங்களுக்கு என்ன சென்டிமீட்டர் வர்க்கமா இருக்கு. 38.5 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்க போறேன். அப்ப இவரான எங்களுக்கு என்ன கேட்ட கேள்வி. அடுத்தது பூவிதழ் வடிவமுள்ள பகுதி ஒரு சேர்த்து சுற்றளவு கேட்டிருக்கான். யாருன்னு சொன்னா இந்த பூவிதழ் வடிவம். இந்த பூவிதழ் வடிவம் உள்ள ஒரு பகுதியின் சுற்றளவு. அப்ப இந்த நிலம் காணணும். இந்த நிலம்னு சொன்னா இவரும் ஒரு கால்வட்டம் இவரும் ஒரு கால்வட்டம். அப்ப இந்த நிலத்தை கண்டுபோட்டு 2ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு சரியா வரல. அப்ப 4வது கேள்விக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா 1 2 3வது கேள்வி 3வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது பூவிதழ் வடிவம் உள்ளவர் சேர்த்து சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்ப கால் என்று இருக்கிறதால எங்களுக்கு என்ன நேரடியா கால் வெட்டையை போடுங்க. அப்ப கால் தர எங்களுக்கு என்ன வட்டத்தின் சுற்றளவுக்கான சாம்பாடு 2πr. அந்த 2πr ஒரு பகுதி தான் எங்களுக்கு என்ன 2πr கால் பகுதி மட்டும்தான். அப்ப என்ன வரப்போது 2πr இருக்க போற. அப்ப 1 4 தர 2 தர பைக்கு பாரா 22 7 தர 6 வந்து 14 6 வந்து சாரி இதுல வந்து 6 வந்து எங்களுக்கு 14 7 போட்டு செஞ்சு வச்சுக்கோம். சரிதானே? சோ இந்த இடத்துல பாருங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? இந்த இடத்துல எங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு பிள்ளை ஒன்று விட்டுருக்கேன். சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். சோ என்ன செய்றீங்கன்னு சொன்னா சரி அந்த கேள்வியை நாங்க பார்த்துட்டு திருப்பி இந்த கேள்வியை பார்ப்போம். அப்ப என்ன சொன்ன எங்களுக்கு சாம்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எங்களுக்கு அதாவது தீட்டாவின் 360 தர என்ன வர்க்கம் பையார் வர்க்கம். தீட்டாவின் 360 தர பையார் வர்க்கம். சரியானே? சோ என்ன செய்றீங்கன்னு சொன்னா தீட்டாவின் 360 பையார் வர்க்கம்டா. அப்ப சாம்பாடு பண்ண தீட்டா வந்து எங்களுக்கு என்ன 90/360 பை வந்து எங்களுக்கு என்ன 22/7 6 வந்து 14 தர 14. சுருக்கம் எங்களுக்கு என்ன 4 இருக்க போகுது. சுருக்கம் 11 எங்களுக்கு என்ன 2 இருக்க போகுது. சுருக்கம் எங்களுக்கு என்ன 7 இருக்க போகுது. சுருக்கம் எங்களுக்கு என்ன 7 2 சுருக்கம் எங்களுக்கு என்ன 2 இருக்க போகுது. அப்ப 14 பேருன்னா 154 சென்டிமீட்டர் வர்க்கமா இருக்க போற யார் எங்களுக்கு இந்த அதாவது இந்த எங்களுக்கு என்ன ஆர்எஸ்ஐ பரப்பளவா இருக்க போகுது. அப்ப அடுத்த கேள்வி எங்களுக்கு என்ன கேட்டாங்க 3வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா இவர் இந்த எங்களுக்கு இந்த ஒரு ஆள் சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஒரு ஆளோட சுற்றளவுன்னு சொல்லி பாக்கல வடியா விளங்கி கொள்ளுங்க. என்ன செய்றீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த துண்டு நிலம் இந்த துண்டு நிலம் சமனாக இருக்க போற. ஏன் இவரும் ஒரு கால்வட்டம் இவருக்கு ஒரு கால்வட்டம் ஒரே அளவான கால்வட்டம். அப்ப இந்த வில்லில மட்டும் கண்டுபிடிட்டு 2ஆல பெருக்கி விட்டோம்னா சரி. அப்ப என்ன வரப்போகுது 1 4 தர 2πr. அப்ப இது எத்தனை மடங்கு எங்களுக்கு 2 மடங்கா இருக்கு. 2ல இருக்கிறவங்களுக்கு 2 இருக்கார். பூதல் வடிவத்தில் 2 இருக்கார் ஒரே வடிவம். அப்ப 1 4 தர 2 தர பைக்கு பல 22 7 6 எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 14 இருக்கும் தர 2. சுருக்கம் இங்க 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 எல்லாம் சுருக்கப்படும் சுருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு 2 அப்ப 44 சென்டிமீட்டரா இருக்க போகுது. சென்டிமீட்டர் வர்க்கம் இது சுற்றளவுன்றதால சென்டிமீட்டரா இருக்க போகுது. அப்ப அதான் எங்களுக்கு கேட்டிருக்காங்க.
அஞ்சாவது கேள்வியை பாருங்க, மேலே பகுதி நாளில் உள்ள சேத்தியுருவத்தின் எல்லை வழியே, இந்த சேத்தியுருவத்தின் எல்லை வழியே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மணிகளை இணைக்க வேண்டியிருக்கு. அதன் புள்ளி வந்து ஏயில் தொடங்கியாம், அதாவது புள்ளி ஏயில தொடங்கி இதுல தொடங்குதாம், ஏயில் தொடங்கி எல்லைகள் வழி அளவிடும் போது 5.5 சென்டிமீட்டர் இடைவெளியில வந்து என்ன மணிகள் இட வேண்டுமாம். அப்ப தேவையான மணிகள் எண்ணிக்கை. அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா ஏயில வந்து ஒரு மணியை தொடங்குறாங்களா, அவன் ஒரு மணி ஏயில வச்சிருவானா. அதுக்கு பிறகு இந்த பூவிதழ்ல வந்து 5.5 என்ற இடைவெளிக்கு ஒவ்வொரு நிலையும் போடுறாங்களாம். அப்ப இதுல எங்களுக்கு என்ன சொன்னா 5.5 இல்ல, எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அதாவது மொத்தமாவே நீங்க எப்படியே எடுத்து போட்டு பிரிச்சு போட்டு கண்டாலும் எங்களுக்கு சரி, பிரிச்சு போட்டு மொத்தம் என்ன தொடங்கி ஒரு இடத்துல முடியும்னு சொன்னா நாம என்ன செய்ய போறோம், 44 5.5 பிரிக்க என்ன வருதோ அதே விடதான் வருவேன். பிறகு ஒவ்வொன்றுக்கு நாங்க போடைக்குள்ள இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மணி இருக்கிறதால என்ன செய்ய போறோம், அங்காள பக்கம் இங்காள பக்கம் எல்லாம் நாங்க கேன்சல் பண்ணி விடலாம். ஆனா அதை விட எங்களுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஒரு ஆளுட நீளத்தை கண்டுட்டு இந்த ஒரு ஆளுக்கு எவ்வளவு மணி வைக்க போறீங்கன்னு சொல்லி மட்டும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். அப்ப இந்த ஒரு ஆள் நீளம் இந்த 2 பேரும் 40 சொன்னா ஒரு ஆள் நீளம் எங்களுக்கு என்ன 22 இருக்க போகுது. அப்ப 22 சொன்னா ஒரு 5.5 தானே, 5.5 கூட்டைக்கு என்ன செய்யணும், அடுத்த 5.5 கூட்டினு சொன்னா எங்களுக்கு என்ன 11 வர போகுது. அப்ப 5.5 எத்தனை இருக்குன்னு சொன்னா 4 5.5 இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யுங்க 5.5 பிரிக்க போறீங்க. பிரிச்சீங்கன்னு சொன்னா என்ன வரும், எங்களுக்கு இந்த தசமானத்தை எல்லாம் பண்ண மேலே எங்களே 10 பிரிக்கணும்னு சொன்னா இங்க 200 இங்க 45 சுருக்கணும்னு சொன்னா 4 ஆக இருக்க போகுது. அப்ப பாருங்க 4 மணி என்ன எங்களுக்கு இந்த இடத்துல 4 மணி 4 இடைவெளி வேற போறாரு. அப்ப என்ன இதுல இருந்து ஒரு 5.5, இதுல இருந்து ஒரு 5.5, இதுல இருந்து 5.5, அப்ப இங்க ஒரு 5.5. அப்ப எத்தனை மணி வைக்க போறோம், எங்களுக்கு இங்க ஒரு மணி, இங்க ஒரு மணி, இங்க ஒரு மணி, இங்க ஒரு, அப்ப இதுல ஒரு மணி வைக்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடமுமே எங்களுக்கு என்ன எல்லா நுனியிலையும் ஒவ்வொரு மணி வரப்போகுது. அப்ப எல்லா நுனியிலையும் எங்களுக்கு ஒரு மணின்னு சொன்னா 4 மணி மொத்தமா இருக்க போற சக. நடுவுல எங்களுக்கு எப்பயுமே ஒரு மணி இருக்க போற, அப்ப அதுக்கும் சக. இதே மாதிரி இந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 அந்த மாதிரி இருக்கு. அப்ப இப்படி எத்தனை இருக்க போற எங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 இருக்கு, 8 இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுலயும் 3 மணிகள் படி எங்களுக்கு என்ன இருக்க போகுது 8 என்றவர் எங்களுக்கு இருக்க போற. அப்ப நான் கூட்டினோம்னு சொன்னா 4 3 5 அதுக்கு பிறகு நாங்க இந்த பெருக்களை செஞ்சுதான் பிறகு கூட்டணும். இது ரெண்டுமே கூட்டல்ன்றதால் நேரடியா கூட்டி விட்டேன். பிறகு 4 3 5 5 3 மட்டும் கூட்டி போட்டு என்ன செய்யும் 8 போட்டு 8 64 சொல்லி போட்டு வரல. பிறகு நானே இதை பெருக்கிட்டு எங்களுக்கு 3 24 மொத்தமா எங்களுக்கு என்ன 29 மணிகளோட நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த சுத்தி உள்ள அந்த வடிவத்துக்கு நாங்க என்ன செய்யலாம்னா வைக்க முடியும். அவ்வளவுதான், சின்ன விஷயம் தான். வடிவம் என்ன செய்றீங்கன்னு சொன்னா நோட் பண்ணி எடுத்து தெளிவாக பார்த்து கொள்ளுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும்னு சொன்னா அது சம்பந்தம் என்ன செய்யுங்க, நீங்க கீழே வந்து நீங்க என்ன செய்யணும்னா அதாவது கொமெண்ட்ல நீங்க ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட் வீடியோ நாங்க பார்க்கும்போது என்ன செய்யலாம், அந்த டவுட் டைம் வந்து கவர் பண்ணி கூட நாங்க போகலாம். அப்ப உங்களுக்கு இருக்கிற டவுட் டைம் வந்து நீங்க என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லை இந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யலாம் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளீங்கன்னு சொன்னாலும் டைம் இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி இருப்பேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 076 64 24 081. இந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு சொன்னா மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. கால் பண்ணீங்கன்னா சம்டைம் தான் ஆன்சர் பண்ணுவேன், சில நேரம் ஆன்சர் பண்ண மாட்டேன். சரியான ஸோ அதனால வந்து மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னு சொன்னா நான் ஏதாச்சும் நேரம் இருக்குன்னு சொன்னா நான் பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு தான் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொன்னாலும் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு இந்த குரூப்ல வந்து 100 பேர் எங்களுக்கு இருப்பாங்க, 100 பேருக்கு மேலே இருக்காங்களாக்க. ஸோ டிஸ்கஷன் குரூப் எங்களுக்கு குரூப் ஒன்று இருக்குது. அந்த லிங்கை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா வீடியோ கீழே கொடுத்து வச்சுக்கலாம். அந்த டிஸ்கஷன் குரூப்ல நீங்க போயிட்டு அந்த டவுட் உங்களுக்கு என்ன டவுட் அதை நீங்க அதில் போஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களும் என்ன செய்வான்னு சொன்னா அதுக்கான ஆன்சர்ஸை வந்து உங்களுக்கு தருவானுங்க. ஸோ மறக்காம என்ன செய்யுங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி குரூப்ல நீங்க கேட்டுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம் நான் பார்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் டிஸ்கஷன் குரூப்ல வந்து கண்டிப்பா நீங்க என்ன செய்யுங்க யாராச்சும் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ரைட், ஓகே. அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நெக்ஸ்ட் வீடியோல நாங்க பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு மேல வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னா மறக்காம என்ன செய்யுங்க யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யுங்க லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி எங்க ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஸோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட கொமெண்டுகள் ஃபீட்பேக் எல்லாத்தையும் வந்து என்ன செய்யுங்க கொமெண்ட் இதுல வந்து என்ன செய்யுங்க அடித்து தள்ளி விடுங்க. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நாங்க பார்த்துக்கலாம். பாய் பாய் PLS.